நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரிசல்ட் வந்து தொடர்ந்து வெளியிட்டே இருக்கிறாங்க. மண்டே பாருங்கள், உங்களுக்கு 2-3 மாவட்டங்கள் அடிப்படையில் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டியூஸ்டே விட்டுட்டு இருந்தாங்க. நேற்று பாருங்கள், உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மாவட்டம் தான். கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தொடர்ந்து வந்து இது 9 மாவட்டங்களில் வந்து ஒரு 4 மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5 மாவட்டங்கள் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த 5 மாவட்டங்கள் வந்து எப்பப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மந்த் எண்டுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து வீடியோ போட்டே இருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் ரிலீஸ் பண்ண உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் கொடுத்து தான் இருக்கிறேன். அது தொடர்ந்து பாருங்கள். நேற்று வந்து ரொம்ப எதிர்பார்த்தது மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்கள் வந்து இந்த மந்த் எண்டு அல்லது இந்த வீக்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ண வாய்ப்புகள் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை ஒவ்வொரு வீடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து அதாவது மற்ற மாவட்டங்கள் வந்து வரல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கோயம்புத்தூர் எதிர்பார்த்துருந்தாங்க, கோயம்புத்தூர் வந்துடுச்சு. அப்புறம் வந்து கடலூருக்கு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் இன்னும் கடலூர் வரல அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கடலூரை கூட வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது தொடர்ந்து வந்து டிஐபி தகவல் வந்து இப்போ நம்ம யாரும் ஃபோன் கால் அதிகமாக பண்ணுறதில்ல. ஏன்னா ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் நெருக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 4 மாவட்டம் பெண்டிங் இருக்குது. ஸோ 4 மாவட்டங்கள் வந்து இன்னும் அது பற்றின அப்டேட் ஒன்றும் கிடைக்கல. ஸோ கிடச்சிருந்தா அவங்க கண்டிப்பாக வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஆனால் பாருங்கள், நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட்டே இருக்காங்க அப்படின்ட்டு யாரும் டிஆர்பி தொடர்பு கொண்டு கேட்கல இன்னும். ஆனால் ராமநாதபுரத்தில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏதோ வந்து கட்சியின் அடிப்படையில் எம்எல்ஏ வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. வேக்கன்சி வந்து இந்த மாதிரி எதுவும் மணி ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாவட்டத்துக்காரங்க இந்த தகவல் ஷேர் பண்ணாங்க. ஸோ மற்ற மாவட்டத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. அந்தந்த மாவட்டத்தில் தான் என்ன நடக்குது, டிஆர்பி நடக்கு, அப்புறம் வந்து கட்சியில் அடிப்படையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸோ அந்த அவங்களுக்குள்ள உள்ள எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவங்க தான் தெரியும். ஸோ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கட்சி அடிப்படையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் விட ஆரம்பிச்சிட்டாங்க, விட்டு தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. மேக்ஸிமம் வந்து இன்னும் 2 டேஸில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வியாழக்கிழமை, உங்களுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு கழிச்சு 2 நாள் கூட உங்களுக்கு டைம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 மாவட்டம் பெண்டிங் இருக்குது, விட்டுருவாங்க. அடுத்தடுத்து மாவட்டம் என்ன வருதோ கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்து சேல்ஸ்மேன் பேக்கருக்கு வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னு தெரியல. ஸோ செக் பண்ணி சொல்லுவேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் அதில் இல்லை, ஏன்னா புதுசாக அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கனால அவங்களுக்கு அதில் பார்க்க முடியல. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து எப்படியுமே உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் வந்து நம்ம பார்த்துடலாம் எத்தனைன்ட்டு. சேல்ஸ்மேனை வந்து மொத்தம் 127 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தி நோட்டிஃபிகேஷனில் வந்து நான் கூட நிறைய விட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஏன் வந்து இந்த காலதாமதம் ஆகுது அப்படின்ட்டா, உங்களுக்கு சில மாவட்டங்கள் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், கோயம்புத்தூரில் 127 வேகன்சி கிட்ட இருக்குது. எத்தனை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் கூட டிலே ஆகிருக்கலாம் இந்த காலதாமதமாக. அப்புறம் வந்து ராமநாதபுரம், உங்களுக்கு சென்னையில் உங்களுக்கு லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரம், கடலூர், அரியலூர்லாம் விட்டுட்டாங்க, பெரம்பலூர்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த மாவட்டங்கள் வராத மாவட்டங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு மாவட்டம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து முடிய விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ 127 வேகன்சி வந்து இந்த கோயம்புத்தூரில் விட்டுருக்காங்க அப்படின்ட்டா, நோட்டிஃபிகேஷன் எத்தனை விட்டுன்னு தெரியல, எத்தனை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது தொடர்ந்து வந்து பேக்கருக்கு வந்து மொத்தம் வந்து 69 பேக்கருக்கு மொத்தம் 69 இருக்குது. நான் வந்து இப்போ இந்த 38 மாவட்டத்துங்களே வந்து பேக்கருக்கு ரொம்ப அதிகமான வேக்கன்சி வந்து இதுதான் போல் தோணுது. ஏன்னா மொத்தம் 69 வேக்கன்சி போட்டிருக்காங்க. பேக்கருக்கு மொத்தமே 5 வேக்கன்சி, 6 வேக்கன்சி, இல்லை 10, 15 இதுதான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து அதிகமான வேக்கன்சியாக இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இப்போ கோயம்புத்தூர் விட்டுட்டாங்கல்ல, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு ஏதாவது அப்படியே கிடச்சா ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் இருந்தாலும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்டேட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக சீக்கிரமான முறையில் அப்டேட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.